Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நேற்று நடைபெற்ற TNBSC Group 4 தேர்வுல கேட்ட மேக்ஸ் क्वेश्चनக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய YouTube சேனலை பார்க்கறீங்க அப்படினா நம்மளுடைய சேனலை Subscribe பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். First question பாருங்க என்ன கேட்டிருக்காங்க ஒருவர் ரூபாய் 12000 ஐ 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? இது என்ன கணக்குன்னு பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி கணக்கு. இதுல அசல் B எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 12000 கொடுத்திருக்காங்க. ரூபாய் 12000. வட்டி வீதம் R எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5%. ஆண்டுகள் 2 ஆண்டுகள். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலால கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணும்போது B எவ்வளோ 12000. R எத்தனை 5%. N 2 ஆண்டுகள். ஒரு 100 plus 5 எத்தனை 105. 105 by 100 whole power square. இங்க நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 105 by 100 பெருக்கல் 105 by 100 எழுதிக்கலாமா? ரெண்டு தடவை இருக்கனால ரெண்டு டைம் எழுதிக்கலாம். இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடி போயிடும். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோக்கு அடி போயிடும். இது 2ஆல போட்டா 5, இது 2ஆல போட்டா 6. ஒரு 5 2 10 ஒரு 5. மீதி என்னெல்லாம் இருக்கு 6 21 105. இதெல்லாம் பெருக்குனா என்ன வரும்னா 13230 ரூபாய். இதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்தது ரெண்டாவது கணக்கு பாருங்க. கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரமானது உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ இந்த கித்தானின் அகலமானது பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல கித்தானை கொண்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு கூம்பு வடிவ கூடாரம். இதுதான் கூம்பு வடிவ கூடாரம். இதுக்கு ஆரம் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 700 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. உயரம் H எவ்வளவு கொடுத்திருக்காங்க 24 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்போ ஆரத்தையும் நம்ம மீட்டருக்கு மாற்றும் போது 700 சென்டிமீட்டர்னு எத்தனை 7 மீட்டர். அப்போ ஆரம் இதுல இருந்து ஆரம் எவ்வளோனா R 7 மீட்டர். உயரம் H எவ்வளோனா 24 மீட்டர். இதுக்கு கூம்பின் வளைபரப்புக்கான ஃபார்முலா பை RL சதுர அலகுகள்ல அப்ளை பண்ணும்போது பை 22/7. R எத்தனை 7. L தெரியாது. L கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா R ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர். R எவ்வளோ 7. 7 ஸ்கொயர் H 24. 24 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் எவ்வளோனா 49. 24 ஸ்கொயர் எவ்வளோனா 576. இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்னா 625. ரூட் 625 எவ்வளோனா 25. அப்போ L எவ்வளோ 25. இந்த ஏழு அடி பேரும் மீதி என்ன இருக்கு 22 பெருக்கல் 25. இந்த ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும் 550 மீட்டர் ஸ்கொயர். சதுர அலகுகள்னால மீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அந்த கித்தானுடைய அகலம் அகலம் B எவ்வளவு கொடுத்துருக்காங்க 4 மீட்டர். அதனுடைய நீளம் L கண்டுபிடிச்சிருக்காங்க.
இதுக்கு நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல 550 இந்த அகலத்தை வகுத்தா ஆன்சர் வந்துடும் 4. ஆன்சர் எத்தனைன்னா 137.5 மீட்டர். ஆப்ஷன் ஏ. அடுத்தது 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த எண்ணை காண்க. இங்கே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 6 24 120. இதில் என்ன வரும்? இதை பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா, இது வந்து 2ஆல் பெருக்கியிருக்காங்க, இது வந்து 3ஆல் பெருக்கியிருக்காங்க, இது வந்து 4ஆல் பெருக்கியிருக்காங்க. ஒரு 2 2 2 பெருக்கல் 3 6 6 பெருக்கல் 4 24. அப்போ அடுத்தது 24 இதால் பெருக்கணும், 5ஆல் பெருக்கணும். 5ஆல் பெருக்கினா 120 இருந்தா அடுத்து 120 6ஆல் பெருக்கணும். 120 6ஆல் பெருக்கலாம் எவ்வளோ வருதுன்னா 720. 720 ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்தது 4வது கணக்கு பாருங்க. x ஈஸ்டு y ஈக்குவல் டு 2:1 எனில் x² மைனஸ் y² ஈஸ்டு x² பிளஸ் y² என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, x ஈஸ்டு y எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2:1. இதுலேருந்து x வந்து எவ்வளோனா 2, ஒய்யோட வேல்யூ எத்தனை 1. இந்த வேல்யூவை நம்ம இந்த இதில் அப்ளை பண்ணும்போது x² மைனஸ் y², எக்ஸோட வேல்யூ எத்தனை 2. அப்போ 2² மைனஸ் ஒய்யோட வேல்யூ எத்தனை 1, 1². 2² எத்தனை 4 மைனஸ் 1² வந்து 1 தான். இதே மாதிரி இங்கே 2² 4 பிளஸ் 1² 1. 4 மைனஸ் 1 எத்தனை 3. 4 பிளஸ் 1 எத்தனை 5. ஆன்சர் 3:5. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 5வது கணக்கு. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. 20% தள்ளுபடி கொடுக்கும்போது அவர் வந்து எவ்வளோ ரூபாய் சேமிச்சிருக்காருன்னா ரூபாய் 25 வந்து சேமிச்சிருக்காரு. ரூபாய் சேமிச்சிருக்காருன்னா அந்த ரெயின்கோட்டின் அசல் விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 100% எவ்வளோன்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் இங்கே வச்சுட்டு 100 பெருக்கல் 25/20. 1 2 2 2 10. 5 பெருக்கல் 25 எவ்வளோனா 125. ரெயின்கோட்டின் அசல் விலை எவ்வளோனா 125. அசல் விலை 125. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 6வது கணக்கு. a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 2, c ஈக்குவல் டு 3. அதன் மறுபடி z ஈக்குவல் டு 26 என கொண்டால் h, c அதுக்கப்புறமா f இன் மீச்சியம எதற்கு சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. a வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க 1, b வந்து 2, c வந்து 3. அப்படின்னா ஹச்சோட வேல்யூ எவ்வளோ வரும்னா ஹச் வந்து எத்தனை 8, சி எத்தனை 3. அடுத்தது எஃப். எஃப் எத்தனைனா 6. இந்த 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 8 3 6. இதனுடைய எல்சிஎம் வந்து எதற்கு சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க.
4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் எதற்கு சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? 2ஆல் பார்த்தா எத்தனை வரும்? 4. இங்கே 3, இங்கே 3. மறுபடியும் 3ஆல் போட்டால் இங்கே 4 இருக்கும். 1 1. 2ஆல் போட்டால் 1 இல்லை 2 1 1. மறுபடியும் 2ஆல் போட்டால் 1 1 1. இதெல்லாம் பெருக்கினா என்ன வரும்? 3 6, 6 2 12, 12 பெருக்கல் 2 எத்தனை? 24. அப்போ எல்சிஎம் எவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு? 24. இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கொடுத்துருக்காங்க. A1 B2 C3னா அப்போ எக்ஸ் எத்தனை? எக்ஸ் வந்து 24. இது வந்து எல்சிஎம்க்கு சமமாக இருக்கு. அடுத்தது இ ப்ளஸ் எஸ். இ எத்தனைனா? இ 5. எஸ் எவ்வளோனா 19. இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 24. இதுவும் எல்சிஎம்க்கு சமமாக இருக்கு. அடுத்தது ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹச். ஏ எத்தனை? 1. சி எத்தனை? 3. ஹச் எத்தனை? 8. இந்த எவ்வளோத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 12. இது வந்து எல்சிஎம்க்கு சமமாக இருக்கானா? இல்லை. அடுத்தது ஏ இது எத்தனைனா? ஏ வந்து 1 பெருக்கல் சி வந்து எத்தனை? 3 பெருக்கல் ஹச் எத்தனை? 8. இதெல்லாம் பெருக்கினா என்ன வரும்? 24. இது வந்து எல்சிஎம்க்கு சமமாக இருக்கு. அப்போ எது மட்டும் சமம் இல்லைன்னா இது சி மட்டும்தான் சமம் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 7வது கணக்கு, மதிப்பு காண்க. இந்த மாதிரியான கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து ஆன்சராக வரும். √5 பெருக்கல்ல அந்த √5 வந்துச்சுன்னா இது வந்து அந்த 5 தான் இதனுடைய ஆன்சர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5 பவர் 3. 5 பவர் 3னா 5 வராது. 5 பவர் 2னாலும் வராது. 5 பவர் 0னா அது வந்து எத்தனை? 1 வரும். அதனால 5 வராது. 5 பவர் 1 எத்தனை? 5. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 8வது கணக்கு, ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? அரைக்கோளம்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். என்னது? அரைக்கோளம். இதுல காணப்படக்கூடிய மீப்பெரு வட்டம். மீப்பெரு வட்டம்னா என்னது? இது எத்தனை இருக்குன்னா 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 9வது கணக்கு, உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? உயரம் h எவ்வளோனா 4 மீட்டர். அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க எனில் உருளையின் கன அளவு கேட்டிருக்காங்க. உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னதுன்னா பை r²h. இதில் பை r அடிப்பரப்பு என்னது கொடுத்துருக்காங்க? 500 கொடுத்துருக்காங்க. பெருக்கல் h எவ்வளோ? 4. இந்த ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்னா 2000 வரும். கன அளவுங்கனால என்னதுன்னா மீட்டர் கியூப். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 10வது கணக்கு, 3x plus 4y is to 4x plus 6y equal to 22.32 எனில் x is to y என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x plus 4y is to 4x plus 6y equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 22:32. இதை நம்ம வந்து 3x plus 4y by 4x plus 6y equal to இந்த 22/32 எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம பை போட்டு எழுதியிருக்கோம். இந்த ரெண்டையும் பெருக்கும் போது என்ன கிடைக்குன்னா 32. இங்கே என்ன இருக்கு? 3x plus 4y.
இந்த பக்கம் 22 பெருக்கல் 4x + 6y. இதை உள்ள கொண்டு பெருக்கும் போது என்ன கிடைக்கும்னா 32 பெருக்கல் 3 எத்தனைன்னா 96. 96x + 128. 32 4ஆல் பெருக்கினா எத்தனை 128y = இதை கொண்டு இங்கே பெருக்கும்போது எத்தனை 88x + 22 6ஐயும் பெருக்கினா எவ்வளோ வரும்னா 132y. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் ஒய் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வருவோம். 96x. இந்த 88x இங்கே வரும்போது என்ன வரும்னா -88x. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே வரும்போது மைனஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே 132y. இந்த 128y இங்கே வரும்போது -128y மாறும். அதுக்கப்புறம் இதை கழிக்கணும். 96xலேருந்து 88x கழிச்சா எவ்வளோ வரும்னா 8x. அதே மாதிரி இந்த பக்கம் 4yன்னு வரும். 1 நாள் 4, 2 நாள் 8. அப்போ 2x = y. அப்போ x/y. இங்கே y மட்டும் என்னது 1 இருக்கு. x/1 y என்னது 1/2. அப்போ x/y எவ்வளோனா 1:2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 11வது கணக்கு. a மற்றும் b என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் a bயின் மீப்போமா காண்கன்னு இருக்காங்க. a bங்கிற ரெண்டு எண்கள் வந்து m/n என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் a b இதனுடைய LCM எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. a b இதனுடைய LCM என்னது a b. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 12வது கணக்கு. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகளை எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஒரு புத்திசாலி மனிதன் என்ன பண்றான்னா ஒரு மூட்டைக்கு 30 மாம்பழங்கள்னு மொத்தம் 3 மூட்டை எடுத்துட்டு போறாரு. இது ஒரு மூட்டை, இது 2, இது 3. ஒரு மூட்டைக்கு 30னா 3 மூட்டைக்கும் சேர்த்து எத்தனை 90 மாம்பழங்கள் எடுத்துட்டு போறாரு. அவர் வந்து ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் போதும் ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் கொடுக்கணும். இதுக்கு 1, இதுக்கு 1, இதுக்கு 1ன்னு மொத்தம் 3 மாம்பழம் வந்து ஒரு சுங்கச்சாவடிக்கு கொடுக்கணும். அப்போ அவர் வந்து 10 சுங்கச்சாவடியை தாண்டி போகும்போது ஒரு சுங்கச்சாவடிக்கு 3னா 10 சுங்கச்சாவடிக்கு எத்தனை 30 மாம்பழங்கள் அவர் கொடுக்கணும். அப்பனா ஒரு மூட்டை வந்து என்ன செய்யுது காலியாகிருது. இது பூரா என்ன செய்யுது காலியாகிருது. மீதி என்ன இருக்கும் 60. அப்போ அவர்கிட்ட இந்த 2 மூட்டையும் தான் என்ன செய்யும் இருக்கும். அதை வந்து அடுத்த டோல்கேட் அடுத்த 10 டோல்கேட்டுக்கு போகும்போது இந்த மூட்டைக்கு 1 இந்த மூட்டைக்கு 1 2 மாம்பழங்களை ஒரு டோல்கேட்டுக்கு 2 மாம்பழம்னு 10 டோல்கேட்டை தாண்டும் போது அவர் வந்து 20 மாம்பழம் கொடுக்கணும். சரியா? அப்போ இந்த 60ல என்ன செய்யுது 20 போயிருது. அடுத்தது அடுத்த 5 டோல்கேட்டையும் தாண்டும் போது 2 மூட்டை இருக்கு. 5 ஒரு சுங்கச்சாவடிக்கு 2 மாம்பழம்னு 5 சுங்கச்சாவடிக்கு அவர் 10 மாம்பழம் கொடுக்கணும். இந்த 2 கூட்டினா எத்தனை வருது 30. அப்போ 30 வந்து காலியாகிருது. இந்த மூட்டையும் காலியாகிருது. மீதி அவர்கிட்ட இந்த மூட்டை மட்டும் இருக்கு. சரியா? இன்னும் அவர் வந்து 10 10 20 + 5 25 சுங்கச்சாவடியை தாண்டிட்டாரு. இன்னும் 30 சுங்கச்சாவடிக்கு இன்னும் 5 சுங்கச்சாவடியை மட்டும் தாண்டணும். அப்போ அவர்கிட்ட ஒரு மூட்டை தான் கையில இருக்கு. ஒரு மூட்டைக்கு 1ன்னு 5 சுங்கச்சாவடிக்கு 5 மாம்பழம் கொடுக்கும்போது மீதி அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்னா 30. அதில் 5 கொடுத்துருந்தாரு. மீதி என்ன இருக்கும் 25. 25 மாம்பழம் வந்து அவர்கிட்ட மீதி இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி.
அடுத்தது 13வது கணக்கு. 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரமுள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல நீளம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? L வந்து 24 மீட்டர், அகலம் B வந்து 18 மீட்டர், உயரம் H 16 மீட்டர். மிகப்பெரிய கம்பியின் நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம மூலை விட்டம் கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா √L² + B² + H². L எவ்வளோனா 24, 24² + B வந்து 18, 18² + H வந்து 16, 16². 24² எவ்வளோனா 576. அதே மாதிரி 18² வந்து 324 ப்ளஸ் 16ஓட ஸ்கொயர் வந்து 256. இவ்வளோத்தையும் கூட்டினா 1156. 1156 ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும்னா 34, 34 மீட்டர். ஆப்ஷன் சி. அடுத்தது 14வது கணக்கு. இரு எண்களின் மீச்சீம ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா வந்து 12 மற்றும் ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? இரு எண்களின் எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப்பின் 6 மடங்கு. ஹெச்சிஎஃப் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 12 கொடுத்திருக்காங்க. அப்போ எல்சிஎம் எவ்வளோனா இதுல 6 மடங்கு. எத்தனை? 72. அதுக்கப்புறமா ஓர் எண் 36 கொடுத்திருக்காங்க. எனில் மற்றொரு எண்ணை காண்கன்னு இருக்காங்க. ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஓர் எண் கொடுத்து மற்றொரு எண் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் பெருக்கல் எல்சிஎம். இரு எண்கள் அதுல ஓர் எண் எத்தனை? 36. இன்னொரு எண் தெரியாது, அது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஹெச்சிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12. எல்சிஎம் எவ்வளோ? 72. இப்போ நமக்கு இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 36 இங்கே கொண்டு வந்துடலாம். 12 பெருக்கல் 72 பை 36. ஒரு 36 36, 2 36 72. அப்போ எக்ஸ் ஈக்குவல் எத்தனை? 12 பெருக்கல் 2 24. இப்போ மற்றொரு எண் எத்தனைனா 24. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 15வது கணக்கு. இரு எண்களின் மீபோவா ஹெச்சிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 11 மற்றும் மீச்சீமா எல்சிஎம் வந்து 693 எனில் ஓர் எண் வந்து 77, மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் அதே ஃபார்முலா தான். இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் பெருக்கல் எல்சிஎம். இரு எண்ணில் ஓர் எண் எத்தனை கொடுத்துருக்காங்க? 77 கொடுத்துருக்காங்க. மற்றொரு எண் தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துருக்கலாம். ஹெச்சிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11. எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 693. இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 77 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 11 பெருக்கல் 693 பை 77. ஒரு 11 11 7 11 77. ஓர் 7 7, 9 7 63, மீதி இங்கே 6 வரும். 9 7 63. அப்போ எக்ஸ் எவ்வளோ? 99. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 16வது கணக்கு. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்புகிறார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என கேட்டிருக்காங்க. அதிகபட்ச கொள்ளளவுனாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். 120 180 இந்த ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்.
இந்த பொதுவா 10ஆல போட்டா இங்க என்ன வரும்? 12, இங்க 18. 2ஆல போட்டா இங்க 6, 9. 3ஆல போட்டா இங்க 2 3 6, 3 3 9. 2ஐயும் 3ஐயும் பொது எண்ணு வந்து 1 தான் இருக்கு. வேற எதுவும் இல்லை. இதெல்லாம் பெருக்கிக்கலாம். 5 2 20. 20 பெருக்கல் 3 எத்தனை? 60. 60 லிட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 17வது கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? 1 cube plus 2 cube plus 3 cube plus dot 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 plus k cube 72,900 எனில் 1 plus 2 plus 3 plus k இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கணக்குக்கு இந்த வேல்யூக்கு ரூட் எடுத்துட்டா ஆன்சர் வந்துடும். ரூட் 72,900. இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும்னா 270. ஆன்சர் ஆப்ஷன் சி 270. அடுத்தது 18வது கணக்கு. இங்க ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. என்ன தொடர்னா 2, 3, 5, 9, x, 33, y என்ற தொடரில் x plus y இன் மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய தொடர். இதுல பாத்தீங்கன்னா இந்த 2ல இருந்து எத்தனை கூட்டினா 3 வந்திருக்குன்னா 1 plus 1. இதுல பாத்தீங்கன்னா plus 2 கூட்டியிருக்காங்க. இதனுடைய டபுள் மடங்கு plus 2 கூட்டியிருக்காங்க. அப்போ வந்து இதுல என்ன கொடுத்திருக்காங்க? plus 4. 2உடைய டபுள் மடங்கு. அதே மாதிரி இதுல நம்ம 4ஓட டபுள் மடங்கான 8 வந்து கூட்டும் போது இங்க என்ன கிடைக்கும்னா 17 வருமா? எக்ஸோட இடத்துல என்ன வரும்? 17 வரும். அடுத்தது 8ஓட டபுள் மடங்கு எத்தனைன்னா 16. 17 plus 16 ரெண்டையும் கூட்டினா 33 வருதா? கரெக்டா இருக்கா? அதே மாதிரி 33ல இருந்து 16ஓட டபுள் மடங்கு 32 கூட்டணும். அப்ப என்ன வரும்னா இங்க ஒய்யோட இடத்துல என்ன வரும்? 65 வரும். இங்க என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் பிளஸ் ஒய்னுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்ன வந்திருக்கு? 17 பிளஸ் ஒய் எத்தனை? 65. இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 82. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 19வது கேள்வி. இங்க ஒரு தொடர் கொடுத்திருக்காங்க. என்றவாறு எழுதும்போது இந்த வரிசையில எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தொடரை நம்ம எழுதிப்போம். இதுல இசட்டுக்கு அப்புறம் ஏ போட்டு ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. ஏ, இங்க பி, சி, டி இந்த வரிசையில் எழுதிப்போம். இப்போ இவங்க கொடுத்துருக்க மாதிரி வந்துடுச்சா? இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த தொடர் உயிர் எழுத்து, ஆங்கில உயிர் எழுத்துனா என்னது? வவல்ஸ். வவல்ஸ் என்னதுன்னா ஏ, இ, ஐ, ஓ, யு. இதுதான் என்னது? ஆங்கில உயிரெழுத்து. ஆங்கில உயிரெழுத்தான AEIOU இதற்கு இடதுபுறம் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆங்கில உயிரெழுத்து எங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். என்ன இருக்கு? இது வந்து ஏ, இன்னும் இருக்கு இ, யூ, ஐ, ஓ, இதெல்லாம் என்னது? ஆங்கில உயிரெழுத்து வவல்ஸ். இது பக்கத்துல இதனுடைய இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள். இதற்கு இடதுபுறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதுக்கு இடதுபுறம் எதுவுமே இல்லை. அப்ப எத்தனை? 9 எழுத்துக்கள் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 20வது கேள்வி. ரமீலா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை அப்படின்னு வந்து ரமீலா கூறுதா. ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. ரமீலா வந்து என்ன சொல்லுதானா, அவளுடைய மாமனாரான ராமநாதனுடைய ஒரே மகன் யாரு? ராமன். ராமநாதனுடைய ஒரே மகனான ராமன் யாருன்னா ராகவியோட தந்தை. ராகவியுடைய தந்தை தான் யாரு? ராமன். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ரமணி ராகவியின் சகோதரி. இந்த ராகவியும் ரமணியும் யாருன்னா சிஸ்டர், சகோதரிகள் என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. ரமணி வந்து ராமநாதனுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேருமே சகோதரிகள். இவங்க 2 பேரோட அப்பா தான் யாரு? ராமன். அவருடைய அப்பா யாரு? ராமநாதன். அப்போ ரமணி வந்து ராமநாதனுக்கு என்ன உறவுனா பேத்தி. அடுத்தது 21வது கணக்கு. 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் ரூபாய் 15040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாளில் ரூபாய் 12400 சம்பாதிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 ஆண்கள் 3 மென் 4 உமன் சேர்ந்து 7 நாள்ல எவ்வளோ சம்பாதிக்காங்கன்னா ரூபாய் 3780 சம்பாதிக்காங்க. அப்ப இவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னா 3780 வகுத்தல் 7. 1 7 5 35, மீதி 2 இங்க வருமா, 4 28 0. ஒரு நாளைக்கு 540 சம்பாதிக்காங்க. அடுத்தது 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாள்ல ரூபாய் 15040 சம்பாதிக்காங்க. 11 ஆண்களும் 13 பெண்களும் சேர்ந்து 8 நாள்ல ரூபாய் 15040 சம்பாதிக்காங்கன்னா ஒரு நாளைக்கு இவங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னா 15040 வகுத்தல் 8. 1 8 1 8 8 என்ன வரும்னா 1880.
ஒரு நாளைக்கு 1880 இவங்க சம்பாதிக்காங்க. இந்த எடுத்து எழுதிப்போம். 3 ஆண்கள் 4 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு சம்பாதிக்காங்கன்னா ஒரு நாளைக்கு ரூபாய் 540. இது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்த ஈக்குவேஷன் 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து ஒரு நாளைக்கு ரூபாய் 1880 சம்பாதிக்காங்க. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம அடிக்குடிக்கணும்னா மொதல் ஈக்குவேஷனை நம்ம 11ஆல பெருக்கணும். பெருக்கும்போது என்ன வரும்னா 33 men plus 44 women equal to 540. 11ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்னா 5940. அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை 3ஆல பெருக்கணும். அப்ப என்ன வரும்? இங்க 33 men plus 39 women equal to 1880. இதை வந்து 3ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்னா 5640 வரும். இந்த ரெண்டும் அடிப்பீரும். இங்க எவ்வளவு இருக்குன்னா 5 women equal to இதை கழிச்சா என்ன வரும்? 00 300. 5 women வந்து 300 ரூபாய் சம்பாதிக்காங்கன்னா ஒரு woman வந்து எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னா 60. அப்போ ஒரு woman வந்து 60 ரூபாய் சம்பாதிக்காங்க. இதுல இருந்து நம்ம வந்து woman எவ்வளவு சம்பாதிக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சா? இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் 1ல வந்து இந்த womanங்கிற இடத்துல வந்து இந்த 60 போடும்போது பெருக்கினாச்சுன்னா 240. இந்த 240 இங்க வரும்போது மைனஸ் 240. 300. அப்போ ஒரு மென் வந்து எத்தனை? 100. மென் எவ்வளோ உமன் எவ்வளோ சம்பாதிக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க? 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாள்ல ரூபாய் 12,400 சம்பாதிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. 7 மென் பிளஸ் 9 உமன் சேர்ந்து எவ்வளவு நாள்ல 12,400 சம்பாதிப்பாங்கன்னு. ஒரு மென் வந்து எவ்வளோ? ஒரு நாளைக்கு 100 ரூபாய். அப்ப 7 மென் வந்து எவ்வளவு சம்பாதிப்பாங்க? 700 ரூபாய். அதே மாதிரி 9 உமன். ஒரு உமன்னா 60. 9னா 9 பெருக்கல் 60 எவ்வளவு வரும்னா 540. இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வருது? 1240 ரூபாய் சம்பாதிக்காங்க. அப்போ அவங்க எத்தனை நாள் வேலை பார்த்தா 12,400 ரூபாய் சம்பாதிப்பாங்கன்னா 10 நாள். 1240 10ஆல பெருக்கினா என்ன வருது? 12,400. அப்போ அவங்க 10 நாள் வேலை பார்த்தா 12,400 ரூபாய் சம்பாதிப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 22வது கணக்கு. அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்கன்னு இருக்காங்க. அசல் பி எவ்வளோ? ரூபாய் 10,000. ஆர் வந்து 15%. என் வந்து 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசத்துக்கு 3 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் 3 பிளஸ் ஆர் பை 100. இந்த ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணும்போது பி எவ்வளோ? 10,000.
R வந்து 15. P plus 15/100. 15/100 whole power square. இதை வந்து நம்ம 15/100 பெருக்கல் 15/100 எழுதிக்கலாமா? பெருக்கல் இந்த பெருக்கினா எத்தனை? 100 பெருக்கல் 3 300. 300 plus 15 315/100. இந்த ரெண்டு சீராவும் இந்த ரெண்டு சீரம் அடி போயிடும். இந்த ரெண்டு சீராவும் இந்த ரெண்டு சீரம் அடி போயிடும். 3 15 25 100. 3 15 4 20. மீதி என்ன இருக்கு? 3 பெருக்கல் 3 பெருக்கல் 315. பெருக்கினா என்ன வரும்னா 2835. கீழே என்ன இருக்கு? 4. இந்த அடி எடுக்கும் போது 1 நாள் 4 7 நாள் 28 0 8 நாள் 32. மீதி 3 இங்க வரும். 7 நாள் 28 5 நாள் 20. இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா 708.75. தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்னதுன்னா 708.75. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 23வது கணக்கு. ஒருவர் ரூபாய் 2000-ஐ 6% தனி வெட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000-ஐ திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் கேட்டிருக்காங்க. ஒருவர் வந்து ரூபாய் 2000-க்கு 6% தனி வெட்டி வீதத்துல வந்து கடன் வாங்குறாரு. ஓராண்டு முடிவுல வந்து அவர் 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துருந்தாரு. அப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு வந்திருக்குன்னா 120 ரூபா வருதா? அவர் வந்து ஒரு வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துருந்தாரு. 2000 ரூபாய் வாங்கினதுல 1000 ரூபாய கொடுத்துருந்தாரு. மீதி எவ்வளவு இருக்கும்னா 1000 ரூபாய் இருக்கும். இந்த வட்டி தனியா இருக்கட்டும். இவர் வந்து 2000ல 1000 ரூபாய் கொடுத்திருந்தாரு. மீதி 1000 ரூபாய் இருக்கு. எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு செலுத்த வேண்டும் கேட்டிருக்காரு. இப்ப வந்து அசல் வந்து அடுத்தது எவ்வளவு இருக்குன்னா 1000 ரூபாய் தான் இருக்கு. இந்த 1000 ரூபாய்க்கு 2வது ஆண்டுக்கான வட்டி எவ்வளோன்னா 60 ரூபாய். அப்போ அவரு திருப்பி அந்த கடனை செலுத்தக்கூடிய தொகை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த 1000 ரூபாய் மீதி இருக்கக்கூடிய அந்த அசல் பிளஸ் முதல் ஆண்டுக்கான வட்டி 2ஆம் ஆண்டுக்கான வட்டி இதெல்லாம் சேர்த்துதான் அவர் வந்து செலுத்தணும். இதெல்லாம் சேர்த்து கூட்டினா எவ்வளோன்னா 1180 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 24வது கணக்கு. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000-ஐ கடனாக பெற்றார். இந்த பணத்தை வந்து அவர் சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விக்னேஷ்ங்கிறவர் வந்து ரூபாய் 10,000-ஐ 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்துல கடனாக பெற்றிருக்காரு. அப்ப இவர் எவ்வளவு அதுக்கு வட்டி கட்டணும்னா 800 ரூபாய் இவர் வட்டி கட்டணும். இவர் வந்து அதே பணத்தை சஞ்சய் கிட்ட கொடுத்திருக்காரு. சஞ்சய் கிட்ட 6% வட்டிக்கு கொடுத்திருக்காரு. அதே 10,000-ஐ 2 வருஷத்துக்கு 6% வட்டிக்கு கொடுத்திருக்காரு. அப்போ சஞ்சய் வந்து இவருக்கு எவ்வளவு வட்டி கட்டணும்னா 100 பெருக்கல் 1000 12 1200 ரூபாய் இவர் வட்டி கட்டணும். அப்போ இவருக்கு இதுல எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இவர் வந்து 800 ரூபாய் வட்டி கட்டினா போதும். ஆனா சஞ்சய் வந்து இவருக்கு 1200 ரூபாய் வட்டி கட்டணும். அப்ப வந்து இதுல உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோனா 400 ரூபாய். 400 ரூபாய் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. இது எத்தனை வருஷத்துக்குன்னா 2 வருஷத்துக்கு.
2 வருஷத்துக்கு அவருக்கு 400 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 வருஷத்துக்கான லாபம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 இயர்க்குன்னா இதுல பாதி எவ்வளோ 200. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 25வது கணக்கு. 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீபோவா HCF மற்றும் மீச்சிமா LCMஇன் விகிதத்தை காண்கன்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம HCF கண்டுபிடிப்போம். 7 13 இதுக்கு HCF வந்து பொது எண்ணு 1 மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. அப்போ HCF எத்தனை 1. அடுத்தது LCM கண்டுபிடிப்போம். LCM 7க்கும் 13க்கும் LCM எத்தனைனா 91. 13 7 பெருக்குனா எத்தனை 91. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, HCFக்கும் LCMக்குமான விகிதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. HCF 1 LCM 91 1:91. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 26வது கணக்கு. கையல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 5 டசன் முட்டைகள் வந்து வாங்கியிருக்காங்க. 1 டசன்னா எவ்வளோனா 12. 1 டசன்னா 12. அப்போ 5 டசன்னா எத்தனைனா 12 பெருக்கல் 5 எத்தனை 60. அப்போ மொத்தம் 60 முட்டைகள். அதுல 45 வந்து என்னது நல்ல முட்டைகளாம். 45 வந்து நல்ல முட்டைகள். அறுபதுல 45 நல்ல முட்டைகள்னா அப்ப மீதி இருக்கிறது என்னது கெட்டுவிட்ட முட்டைகள். மீதி எவ்வளோ இருக்கும்னா 60ல 45 போனா 15 இருக்கும். இந்த 15 என்னது கெட்டுவிட்ட முட்டைகள். இந்த கெட்டுவிட்ட முட்டைகளுடைய சதவீதம் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 60 முட்டைகள் மொத்தம் இருந்திருக்கு, அது வந்து எத்தனை 100%. கெட்டுவிட்ட முட்டைகள் வந்து 15 இருக்கு, இதனுடைய சதவீதம் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 60 கீழே வந்துடும். இந்த 2ஆல போட்டா 3, இங்க 2ஆல போட்டா 5. 1 3 3 5 3 15. 5 பெருக்கல் 5 எத்தனை 25. 25%. கெட்டுவிட்ட முட்டைகளுடைய சதவீதம் எவ்வளோனா 25%. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 27வது கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, சண்டே வந்து 2, டியூஸ்டே 3, டிராஸ்டே 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இதுல இருக்கக்கூடிய சண்டேனா இதுல இருக்கக்கூடிய வவல்ஸ் உடைய எண்ணிக்கையை வச்சுதான் இந்த 2 அப்படிங்கறது வந்திருக்கு. சண்டேல எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வவல்ஸ்னா ஏ இ ஐ ஓ யூ, இதுதான் வந்து என்னது வவல்ஸ். இப்போ சண்டேல எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூ யூ இருக்கு, அதுக்கப்புறம் ஏ இருக்கு, 2 அணை இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து எத்தனை இருக்கு யூ இ ஏ 3 இருக்கு, அதனால இங்க 3 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுல யூ ஏ 2 தான் இருக்கு, அதனால 2 கொடுத்துருக்காங்க. அதன்படி மண்டேல பாத்தீங்கன்னா எத்தனை வவல்ஸ் இருக்குன்னா ஓங்கிற ஒரு வவல்ஸும் ஏங்கிற ஒரு வவல்ஸும் தான் இருக்கு. மொத்தம் எத்தனை 2 தான் இருக்கு. அப்போ இதுக்கு எண்ணிக்கை வந்து எத்தனைன்னா 2. ஆன்சர் ஆப்ஷன் பி.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.